ஹாய்ங்க. இன்றைக்கி லெமனுக்கு உண்டான டிப்பு தாங்க சொல்ல போகிறேன். ஜென்ரலாக நம்ம கோயிலுக்கு போனோம்னா, அங்கே பார்த்தீங்கன்னா, சில பேர் அவங்களுடைய வேண்டுதலுக்காக மாலையாக செலுத்தியிருப்பாங்க லெமனு. ஐயர் என்ன பண்ணுவாங்க, அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்றா பிரித்து கொடுத்துட்டே இருப்பார். அந்த மாதிரி லெமனை வாங்காதீங்க முடிஞ்ச வரைக்கும். ஒருவேளை வாங்கிட்டீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் தண்ணியில் போட்டுடுங்க. அது பார்த்தீங்கன்னாவே தெரியும், மேலேயும் கீழேயும் ஹோல் இருக்குங்க அந்த மாதிரி லெமனுக்கு. பிகாஸ் எதுக்கு சொல்கிறேன்னா, யாரோட கைரேகைப்பட்ட லெமனும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாதுங்க. ஒருவேளை அது கொண்டு வர மாதிரி இருந்தால் அதுக்கு நீங்கள் காசு கொடுத்துட்டு நம்ம கொண்டு வந்துக்கலாங்க. ஒருவேளை ஐயரே அந்த லெமன் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அவருக்கு தட்சணையாக 200 500 கொடுத்துட்டு நம்ம அதை வாங்கிட்டு வந்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் மாலை செலுத்த போகிறீங்க, அந்த மாலை கொண்டு வந்துக்க போகிறீங்கன்னா அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஒரு லெமனுக்கு பாசிட்டிவ் வைப்பும் இருக்குது, நெகட்டிவ் வைப்பும் இருக்குங்க. அது 2 விதமாகவும் யூஸ் பண்ணுவாங்க. எவ்ரி பௌர்ணமிக்கும் நீங்கள் கால பைரவர் கோவிலில், எல்லா கோவிலில் இருக்குங்க, அவர்கிட்ட ஒரு லெமன் செலுத்திட்டு காலடியில் வச்சுட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் போட்டு வைக்கலாங்க. அது ஒரு பாசிட்டிவ் வைப் உண்டாக்கும். ஒரு லெமனுக்கு நம்ம நெகட்டிவ்காகவும் யூஸ் பண்ணுவோம், பாசிட்டிவ்காகவும் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. பிகாஸ் லெமன் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. லெமனுக்கு ரொம்ப பவர் இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.